சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் தீபாவளியை மிகவும் சிறப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிவிட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இன்று அமாவாசை என்று. நாளை வருவது பிரதமை திதி. நாளையிலிருந்து அடுத்ததாக முக்கியமான ஒரு விழா ஆரம்பமாகிறது. அதுதான் மகா கந்த சஷ்டி விரதம். மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி நான் ஏற்கனவே பதிவு வைத்துள்ளேன். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நாளையிலிருந்து 7 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை புக்கை வச்சு படிங்க. வேல்மாறல் புக்கை வச்சு படிக்கணும். அந்த நாளையிலிருந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் தினசரி சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோவிலுக்கு சென்று அங்கு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனமுருக வணங்கி வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். நாளையிலிருந்து 7 நாட்கள் விரதத்தை அனுசரித்து விட்டு பிறகு திருக்கல்யாணம் நடக்கும். வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அன்று வரை தான் கந்த சஷ்டி விரதம். இந்த 7 நாட்கள் அசைவ உணவு சாப்பிடாமல் காலையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருக வணங்கி வேல்மாறல் புத்தகத்தை படித்து வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும் என்பது உறுதி. ஆக எல்லோருமே குழந்தை பேரு இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே இந்த கந்த சஷ்டி விரதத்தை நாம் அனுசரிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஒன்றில் காலையில் எல்லா சேனல்லையுமே இப்போ கந்த சஷ்டி கவசம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை காதால் கேட்டு முருகப்பெருமானை நினைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கணும். நன்றி.